அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் வளரும் நந்தி பகவான். இந்த நந்தி பகவான் நம்ம இந்தியாவில் எந்த கோவிலில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மேலும் இந்த நந்தி பகவான் எழுந்து நின்று கத்தினால் இந்த உலகமே அழியும் என்று ஒரு வரலாறும் இருக்குதுங்க. இப்படியாப்பட்ட இந்த அதிசயம் நிறைந்த இந்த கோவிலானது நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்களா? அப்போனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. மேலும் இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. தினம் தினம் வளர்ந்து கொண்டே வரும் நந்தி பகவான். இந்த நந்தி பகவான் எந்த கோவிலில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ளது யாகந்தி என்ற ஊர். இந்த ஊரில் தான் உமா மகேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலில் தான் நந்தி பகவான் சிலையும் இருக்குது. இந்த சிலையானது தினம் தினம் வளர்ந்து கொண்டே இருக்குதுங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, இந்த சிலையானது அருகில் இருக்கின்ற தூணை உடைத்து கொண்டு செல்லும் அளவிற்கு வளர்ந்து கொண்டே செல்லுதாங்க. இந்த அதிசயமானது இந்த கோவிலில் நிகழ்ந்திருக்குது. இந்த கோவிலில் பல சுவாரஸ்யமான தகவல்களும் மறைஞ்சிருக்குதுங்க. அதை பற்றி நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கோவிலானது வளாகத்தில் புஷ்கரணி என்னும் சிறிய குளமும் இருக்குது. நந்தியின் வாய் வழியாக விழும் நீர் வருடம் முழுவதும் வந்து கொண்டே தான் இருக்குமா. ஆந்திர மாநிலம் கர்னூர் மாவட்டத்தில் உள்ளது யாகந்தி என்ற ஊர். இங்கு உமாமகேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயமானது 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் சங்கம வம்சத்தின் மன்னரான ஹரிஹரி புக்க ராயரால் கட்டப்பட்டதுங்க. முன்காலத்தில் இந்த பகுதிக்கு வந்த அகத்திய பெருமான் இங்கு ஒரு பெருமாள் ஆலயத்தை கட்ட விரும்பினாருங்க. இதற்காக பெருமாள் விக்கிரகம் செய்தபோது அது முழுமை பெறுவதற்கு முன்பாகவே அதில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு அந்த பணி தடைபட்டு கொண்டே வந்ததுங்க. எத்தனையோ முறை முயற்சி செய்து பார்த்தும் கூட அகத்தியரால் பெருமாள் சிலையை முழுமையாக முடிக்க முடியவில்லைங்க. இதையடுத்து அவர் சிவபெருமானை நினைத்து வேண்டிக் கொண்டார். தன்னுடைய பணியை முடிக்க உதவும்படி கேட்டுக்கொண்டாருங்க. ஆனால் அவர் முன்பாக தோன்றிய சிவபெருமான் இது கைலைக்கு ஒப்பான தலம், ஆகையால் இது விஷ்ணுவுக்கு உகந்த தலம் இல்லை என்று கூறினாருங்க. உடனே அகத்தியர் உமையம்மையுடன் இங்கே தங்கும்படி சிவபெருமானை பணித்தாருங்க. அதற்கு இறைவனின் அருள் கிடைத்தது. இதையடுத்து ஒரே கல்லில் சிவன் பார்வதி உருவத்தை உமா மகேஸ்வரராக செய்தார் அகத்தியர். இங்குள்ள மூலவர் அர்த்தநாரீஸ்வரரின் தோற்றத்தில் அருள் பாரிப்பது குறிப்பிடத்தக்கதுங்க. முன்காலத்தில் இங்கே ஒரு சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் இறைவனை காண வேண்டி தவமும் மேற்கொண்டாருங்க. அவரது தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் புலி வடிவத்தில் அந்த பக்தருக்கு காட்சியும் கொடுத்தார். வந்தது இறைவன் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பக்தர் நேனு சிவனே கண்டி என்று கூறினாருங்க. அதற்கு என்ன பொருள் என்றால், நான் சிவபெருமானை கண்டு கொண்டேன் என்று பொருள். இதனால் இத்தலம் நேனு கண்டி என்று ஆனது. அதுவே மருவி தற்போது யாகந்தி என்று அழைக்கப்படுதுங்க. இந்த கோவில் வளாகத்தில் புஷ்கரணி என்னும் சிறிய குளமும் இருக்குது. மலை உச்சியில இருந்து வரும் நீர் நந்தியின் வாய் வழியாக இந்த புஷ்கரணியில விழுவது போல அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த நீரானது சுவையாகவும் எப்போதும் குளிர்ச்சியாகவுமே இருக்குங்க. நந்தியின் வாய் வழியாக விழும் நீரானது வருடம் முழுவதும் வந்து கொண்டே தான் இருக்குங்க. இந்த புஷ்கரணியில நீராடி தான் அகத்தியர் சிவபெருமானை வழிபட்டதாக தல வரலாறு சொல்லுதுங்க. கர்னூல் மாவட்டம் பாங்கனப்பள்ளியில் இருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் இந்த திருத்தலம். கோவிலை சுற்றியுள்ள குகைகள் அகத்தியர் குகை என்று சொல்லப்படுது. மகாவிஷ்ணுவின் சிலையில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு சிலை வடிக்க முடியாமல் போனதை அடுத்து சிவபெருமானை நோக்கி அகத்தியர் தவம் செய்த இடம் இது என்று சொல்றாங்க. இந்த குகையை காண 120 செங்குத்தான படிகளை கடந்து செல்ல வேண்டுங்க. இந்த குகைக்குள்ள அம்பாளின் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. மேலும் வெங்கடேஸ்வரர் குகை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த குகையில் வெங்கடேஸ்வரரின் சிதைந்த சிலை ஒன்றும் இருக்குதுங்க. அகத்தியர் குகையுடன் ஒப்பிடுகையில் மிக பெரிய குகை என்றும் இதை சொல்லலாம். ஆனால் இதன் உள்ளே செல்லும் வழி மிகவும் குறுகலாகவே இருக்கும். எனவே குனிந்தபடி தான் செல்ல வேண்டுங்க. வீர பிரம்மேந்திரர் குகை
இந்த குகையானது குபேரபுரி வீரா பிரமேந்திர சுவாமி என்பவருக்கு உரியதுங்க. தனது ஞான கவிதைகளை அந்த துறவி எழுதிய இடம் இது என்று சொல்றாங்க. இந்த குகையின் முகப்பு பகுதியின் உயரம் குறைவாகவே இருக்குங்க. எனவே இதற்கு உள்ளும் குனிந்தபடிதான் சென்று வந்தாக வேண்டும். தொடர்ந்து நாம் இந்த பதிவில் சிவன் வழிபாடு குறித்து பார்க்கலாம். சிவ வழிபாடு என்பது மிகப்பெரிய செயல் ஆகும். அதற்கு தடைகளும் இடையூறுகளும் வருவது இயற்கை தாங்க. இதற்கு காரணம் நமது கர்ம வினைகள் என்றே சொல்லலாம். கர்ம வினைகளை அழிக்க பல எளிய வழிகளும் இருக்குது. கர்ம வினைகளை அழிக்கும் செயலே இயற்கைக்கு மாறான ஒன்றாகும். நாம் பிறந்த இந்த பூமியானது ஒரு கர்ம பூமியாகுங்க. இதில் பிறந்த ஒவ்வொருவருமே அவரவர் தம் கர்ம வினைகளை தொலைக்க பிறந்தவங்க தான். இந்த கர்ம வினைகள் 2 என்று சொல்றாங்க. அவை நல்வினை மற்றும் தீவினை ஆகும். நல்வினை மற்றும் தீவினை இவற்றை நாம் அனுபவித்தே தான் ஆக வேண்டும். இதுதான் விதி என்று அழைக்கப்படுது. ஆனால் விதியை மதியால் வெல்லலாம். ஆம், மதி என்பது இங்கே முதல்ல சந்திரனையும் பின்பு அதே சொல் நமது அறிவையும் குறிக்குதுங்க. ஒருவரின் பிறந்த ஜாதகத்துல மதி என்கிற சந்திரன் நல்ல நிலையில இருந்தால் அவர் தம் அறிவின் துணை கொண்டு விதியை வெல்லுவார் என்பது திண்ணங்க. சந்திரன் ஒருவரது ஜாதகத்துல நல்ல இடத்துல இருப்பது என்பது நல்ல நிலை என்று எடுத்துக்கொள்ள இயலாது. சட்பல நிர்ணயம் என்றொரு கணக்கீடு இருக்குது. அதன்படி சந்திரனின் பலம் நன்றாக இருந்தால் அவர் விதியை மதியால் வெல்லுவாருங்க. மதி என்கிற சந்திரனை சூடிய கடவுள்கள் வழிபாடு நமது கர்ம வினைகளை போக்கக்கூடியதா இருக்கும். பிறை சூடிய தெய்வங்கள் சிவபெருமானை பிரதிபலிக்கும் தெய்வங்கள் ஆகுங்க. அவ்வாறு இருக்கும் தெய்வங்கள் சிவபெருமானின் அம்சம் பொருந்தியவையே என்று சொல்லலாம். நமது சிவ வழிபாட்டில் வரும் தடைகளும் இடையூறுகளும் முதலில் நமது மனதை பாதிக்கக்கூடியவையா இருக்கும். இவ்வாறு வரும் இடையூறுகளை களைந்து சிவ வழிபாடு முழுமை பெற 2 சிவ வடிவங்களின் அருள் மிகவும் நமக்கு தேவைப்படுது. முதல்ல வரும் சிவ வடிவம் அமைதியே உருவான தேன்முக கடவுள், அதாவது தட்சிணாமூர்த்தி. இறுதியாக வரும் சிவ வடிவம் பைரவர். பைரவர் என்றால் எந்த பைரவர் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த 2 சிவ வடிவங்களின் துணையின்றி சிவ வழிபாடு முழுமை பெறாதுங்க. இந்த 2 சிவ வடிவங்கள் மொத்தம் உள்ள 64 சிவ வடிவங்களிலும் வழிபாட்டிற்குரிய 25 சிவ வடிவங்களையும் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. தட்சிணாமூர்த்தி மற்றும் பைரவர் ஆகிய 2 சிவ வடிவங்களும் ஒவ்வொரு சிவாலயங்களையும் தனித்தனி சந்நிதி கொண்டு அருள் வழங்கும் வடிவங்கள் ஆகும். தட்சிணாமூர்த்தி மற்றும் பைரவர் ஆகிய சிவ வடிவங்களும் சென்னியில் பிறையை சூடியவங்க. இவர்களது தலையில் 3ஆம் பிறை சந்திரனை நாம் காணலாம். தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் யோக வடிவம் என்று சொல்லப்படுது. ஞானகுரு என்று அழைக்கப்படும் தட்சிணாமூர்த்தி அமைதியை உருவானவர் என்று சொல்றாங்க. சிவ வடிவங்கள்ல மிகவும் சிறப்பானவர் இவர்தான். தென் திசையை நோக்குபவரும் இவர்தான். இவரை வழிபடுவது மிகவும் எளிதுங்க. இவரை வழிபட கடினமான வழிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. இவரை தொடர்ந்து வழிபட ஞானமும் செல்வமும் வெற்றியும் உண்டாகும். நமது கர்ம வினைகள் படிப்படியாக நீங்கிவிடும். மந்திர ஜெபம் செய்பவர்களுக்கு உகந்த கடவுள் இவரேதாங்க. இவரை வழிபட மனம் அமைதி பெறும். இவரிடம் வேண்டிய கோரிக்கைகள் மட்டுமல்லாமல் வேண்டாமல் மறந்து போன கோரிக்கைகளும் நிறைவேறுங்க. மந்திர ஜெபம் செய்பவர்களின் மந்திர ஜெபங்களுக்கு சக்தியை தருபவரும் இவர்தாங்க. மன நிம்மதியை தருபவரும் இவர்தாங்க. மேலும் இதற்கு பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. அசைவம் ஒன்று மட்டும் சாப்பிடக்கூடாதுங்க. மேலும் நாம் தட்சிணாமூர்த்திக்கான மந்திரத்தை தினமும் சொல்லி வரலாம். இந்த மந்திரத்தை சொல்வதற்கு பெரிய கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. அதற்கு நாம் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் மட்டுமே போதுமானது. மேலும் தட்சிணாமூர்த்தியின் மந்திரத்தை வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள் 21 முறை சிவதளத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் ஜெபிக்க வேண்டுங்க. பின்பு வீடு வந்து இரவு 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் 108 முறை ஜபிக்க வேண்டும். பின்பு தினமும் 108 முறை அல்லது 54 முறை அல்லது 27 முறை ஜபிக்க வேண்டும். இந்த மந்திரம் சகல தோஷங்களையும் சகல பாவங்களையும் நீக்க வல்லது. தட்சிணாமூர்த்தியின் முன்பு எவ்வித தோஷமும் பாவமும் இல்லாது ஓடிவிடும். இவ்வாறு தொடர்ந்து ஜெபித்து வர நமது கர்ம வினைகள் முற்றிலுமாக நீங்கி 16 பேறுகளையும் பெறுவது திண்ணங்க. கடைசியாக வருபவர் கர்ம வினைகளை தன் பார்வையாலேயே எரிக்கும் வல்லமை கொண்ட பைரவர் ஆவார். இவரே சிவத்தலத்தில் இறுதி சிவ வடிவம் என்று சொல்லப்படுது. பைரவர்களில் சொர்ண பைரவரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யத்தக்கவர்.
மற்ற அனைத்து பைரவ வடிவங்களும் கோவிலிலோ அல்லது காடுகளிலோ அல்லது மலைகளிலோ வைத்து வழிபடத்தக்கதுங்க. பைரவ வடிவம் சிவ வழிபாட்டில் ஏற்படும் கர்மவினை பாதிப்புகளை நீக்க வல்ல வடிவம் என்று சொல்லறாங்க. பைரவரை தொடர்ந்து வழிபடுவதால் மட்டுமே நாம் செய்யும் சிவ வழிபாட்டின் பலனை நாம் அடைய முடியும். பைரவரே நவக்கோள்களின் அதிபதி என்று சொல்லப்படுது. சிவ வழிபாட்டின் பலனை நமக்கு தருமாறு நவக்கோள்களுக்கு ஆணையிடும் தலைவரும் பைரவரே ஆவாருங்க. நன்றி நண்பர்களே.